சினம் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே. நமக்கு எது ஒன்று வேணும்னாலும் நம்ம அண்ணன்ட்ட சொல்லலாம். அண்ணன் மதனராஜ் அண்ணன்ட்ட சொல்லுவாங்க. மாற்றத்தை நோக்கி கண்டிப்பா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? ரெண்டு திராவிட கட்சியும் மாறி மாறி ஆண்டிருக்காங்க. அவங்க கல்லாப்பட்டியும் நிறைச்சிருக்காங்க. அது ஒரு மாற்று அரசியலே எல்லாருமே எதிர்பார்க்காங்க. ஏன்னா தூத்துக்குடியிலேருந்து வரும்போது ராமச்சந்திரபுரத்துக்கு ஆள் இல்லைன்னா அவங்க உள்ள வராம மெயில போறாங்க. இங்க வாகபுரத்துக்கு போறதுக்கு 4 பேர் நிற்காங்க. ஆள் இருந்தானே இல்லைனானே உனக்கு சட்டத்தில் என்ன இடம் இருக்கு அது பிரார்த்தி வரணும்ல. இப்போ வாகபுரத்துக்கு போறவங்க 4 பேர் நிற்கான். அவங்க உள்ள கண்டக்டர் உள்ள ஆள் இல்லை, வெடி போட்டுங்க. டிரைவர் வெடி போயிடுறாங்க. இங்கே வாகபுரத்துக்கு போறதுக்கு 4 பேர் நிற்காங்க. கார்டுக்கு ரெடி பண்ணுங்கப்பா. நாங்கள் 5-6 வருஷம் ஆகிட்டாங்க போய். நாங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டு யாருமே போட்டே தர மாட்டாங்க. நான் போனேன்னா செல்லு லைட்டை வச்சு அடிச்சு ஊருக்குள்ள குப்பை வண்டி வரல, குப்பை வண்டி எதுவுமே வரதில்லை, குப்பை எடுக்க வண்டி வரதில்லை, எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பல இடங்கள்ல மழை நீர் தேங்கி இருக்கு, சரி செஞ்சு தரதுக்காக எழுதியிருக்காங்க. தெரு விளக்கு இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சில இடத்துல தெரு விளக்கு போட்டும் எரிய மாட்டேங்கி, சில இடத்துல தெரு விளக்கு போடல. வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த டைம்ல ஒரு நாள் கூட பொலிச்சிங் போர்டு போட்டது கிடையாது. சரி, கண்டிப்பா அதையும் ஒரு நாள் கூட போட்டது கிடையாது. நம்ம தளபதி ஆட்சியில் அடியில் உட்கார வைங்க, மாற்றம் வரும். அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லி வாங்கி கேட்கவே மாட்டாங்க. உட்கார வைக்க ஓட்டால் 100 அதிகமாக எடுத்து காமிக்க. இந்த துப்பு எல்லாரும் மாற்றி வாங்கி நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லாருமே இவ்வளோ பேர் வந்து சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட கூட்டம் போகணும். இந்த ஊர்ல பாதி 1000 ஒயின் ஷாப் தானே போகுது. உண்மையா இல்லையா? நம்ம அந்த 2000 ரூபாய்க்காண்டி ஒரு 5 வருஷம் உங்களை அடகு வைக்கிங்க. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க. தளபதி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு விசில் சின்னத்தை அறிவிப்போம். நம்ம இன்னும் வேட்பாளரே அறிவிக்கலை, இருந்தாலும் நம்ம வந்து வேலை பார்க்கல. அதே மாதிரி எல்லாரும் மனசு வைங்க, மாற்றத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்காண்டி எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களுக்காண்டி இந்த நேரத்தை வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நம்ம